Hi friends, இப்போ வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல வந்து யூனிட் நம்பர் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது வென் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டெலிவரி ஆஃப் குட்ஸ், ரிஸ்க் பாசிங். அதாவது எப்போ நம்ம ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சோ அப்போ வந்து ரிஸ்க் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பி அப்படின்ற ஒரு பர்சன்கிட்ட வந்து கூட்ஸ் சேல் பண்றாங்கன்னா இந்த பி கிட்ட வந்ததும் கூட்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா பையர் தான் வந்து லைபிள். பையர் தான் வந்து ரிஸ்க்கை வந்து பியர் பண்ணுவாங்க. இப்போ பியோட குடோன்ல ஃபயர் ஆயிடுச்சு இல்லை தெஃப்ட் ஆயிடுச்சு எதுனாலும் பி தான் வந்து பியர் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ரிஸ்க். இன்ட்ரோடக்ஷன். Sale of goods involve transfer of ownership of property from seller to buyer. It is an essential determinant of that the time of ownership passes from seller to buyer. அதாவது எப்பவுமே வந்து ஒரு செல்லர்ட்ட இருந்து பையருக்கு வந்து குட் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நம்ம வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்பெசிஃபிக் ஆர் அசர்டைன்டு குட்ஸ், பாசிங் ஆஃப் அன்அசர்டைன்டு குட்ஸ், goods sent on approval on sale or return, transfer of property in case of reservation of right of disposal. இந்த டாபிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஆர் அசர்டைன்டு கூட்ஸ் வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா நார்மலான இதுதான். வேர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆர் அசர்டைன்டு கூட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெம் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் பையர் டு டைம் ஆஃப் பார்ட்டிஷன் கான்ட்ராக்ட் இன்டென்ட் டு பி டிரான்ஸ்ஃபர்டு. அதாவது நம்ம எப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஆர் அசர்டைன்டு குட்ஸுக்கு நம்ம கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறோமோ அண்ட் தென் இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் பையர் டு செல்லர். இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃப்ரம் பையர் டு செல்லர். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன்டு த இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் ரிகார்ட் ஷால் பி ஹேட் த term of the contract, the conduct of a parties and circumstances of the case. அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசன்டிங், அதாவது அசர்டைன் பண்றதே ஒரு இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி. அதாவது ஒரு பொருளை நம்ம பிரிச்சு கொடுக்கறது. இப்போ வந்து ஒரு சுகர் பேக் இருக்கு அப்படின்னா ஒரு 100 kg சுகர் பேக் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 1 kg நம்ம பிரிச்சு எடுக்கிறதே வந்து transfer of ownership தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. intention of the parties regard shall be had the term of the contract, the conduct of parties in the circumstances case. Unless intention appears, the rules contain section 20 to 24. The rules of ascertained or intention of the parties at the time of the property of the goods passes to buyer. இங்க வந்து section 20 to 24ல இன்னும் ஒரு சில sections வந்து சொல்லியிருக்காங்க இங்க கீழே. ஸோ நம்ம என்னன்னு பார்க்கலாம். Specific goods are in deliverable state when the அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் குட்ஸ் வைல் பாசிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஓனர்ஷிப் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஸ்பெசிஃபிக் குட்ஸ் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஆர் டு பி புட் இன் டு டெலிவரபிள் ஸ்டேட். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஆர் டெலிவரபிள் ஸ்டேட் வென் த செல்லர் ஹாஸ் அசர்டைன் த ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸை புட் இன் டு டெலிவரபிள் ஸ்டேட்டாக நம்ம மாற்றணும். அடுத்தது வந்து நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து ஒரு சுகர் பேக் இருக்கு, 100 kg சுகர் பேக் இருக்கு. நம்ம வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா 50 kg எனக்கு வந்து சுகர் வேணும், ஆனால் ஈச் 1 kgல வேணும். ஒரு கேஜா நமக்கு வந்து 50 பேக்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லர் 100 பேக்ஸ்ல இருக்கிறத 1 kg வந்து பேக் பண்ணி 50 பேக்ஸை வந்து போடுவாங்க. இந்த மாதிரி 50 பேக்ஸ் பண்றது தான் வந்து புட் இன்டு டெலிவரபிள் ஸ்டேட். அதாவது இதுதான் வந்து நம்ம டெலிவரபிள் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டெலிவரபிள் ஸ்டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து ப்ராசஸிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதும் இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபரபிள். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இன் டெலிவரபிள் ஸ்டேட். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ் கோஸ் இன்டு எ ஷாப் அண்ட் பை எ டெலிவிஷன் அண்ட் ஆஸ்க் த ஷாப்கீப்பர் for its home delivery. The shopkeeper agrees to do it. The television immediately become the property of X. அது நம்ம வந்து ஒரு டெலிவரபிள் ஸ்டேட்க்கு முன்னாடியே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸ் வந்து ஷாப்புக்கு போய் அந்த டெலிவிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து எனக்கு இதை ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்பவே நம்ம கேஷ் கொடுத்த உடனே நமக்கு வந்து டெலிவிஷன் வந்து ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. வேர் த அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் in a deliverable state, the property of the good passes to the buyer when the contract is made. அதாவது
நம்ம எப்போ கான்ட்ராக்ட் மேட் பண்றோமோ அப்போவே ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அ பிரைஸ் ஆர் டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் போத் ஆர் போஸ்ட்பாண்ட். அதாவது நம்ம பிரைஸ் பே பண்றோமோ இல்ல டெலிவரி அவங்க லேட் பண்றாங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து இது இல்லை. நம்ம எப்போ ஒரு அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அண்ட் இஸ் இன் அ டெலிவரபிள் ஸ்டேட், அதுவும் டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ டெலிவரபிள் ஸ்டேட்ல இருந்தாலே நமக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டு பி புட் இன்டு டெலிவரபிள் ஸ்டேட் where there is a contract for sale of specific goods and the seller is bound to do something to the goods. இப்போ வந்து ஒரு 100 kg சுகர் இருக்கு, அதை வந்து அவங்க பிரிச்சு 1 kg பிரிச்சு அவங்க வந்து பேக் பண்ணணும். ஸோ இது பண்றது தான் வந்து டெலிவரபிள் ஸ்டேட். For the purpose of putting them into a deliverable state, the property does not pass until thing done. The buyer has notice thereof. அதே மாதிரி நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் அனுப்புனாதான் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ அப்படின்னா ஸ்பெசிபிக் குட்ஸ் புட் இன்டு டெலிவரபிள் ஸ்டேட்ல, அதாவது புட் இன்டு டெலிவரபிள் ஸ்டேட்ல குட்ஸை வந்து நம்ம வந்து டெலிவரபிள் ஸ்டேட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓனர்ஷிப். Third point, specific goods in a deliverable state when seller has to do anything thereto in order to ascertain price. அதாவது specific goods deliverable stateல இருக்கு, பட் ஆனா price வந்து இன்னும் fix பண்ணல. Where there is a contract of sale of specific goods in a deliverable state but the seller is bound to weigh, measure, test or to do some other act or thing which reference to the good for the purpose of ascertaining the price, the property does not pass until such act or thing has done to the buyer and notice thereof. Say for example, A sold carpets to the company which were required to be laid. The carpet was delivered to the company premises but was stolen before it could be laid. It was held that carpet was not in deliverable state. It was not laid, which was the part of the contract. Hence the property had not passed to the buyer company. அதாவது ஏ அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கார்பெட்டை வந்து கொடுக்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் டெண்டர் பண்ணும்போதே கார்பெட்டை எனக்கு எல்லா இடத்துலையும் நீங்க விரிச்சு போட்டுருணும், அதாவது லைட் பண்ணணும், ஃப்ளோர் எல்லாத்துலயுமே லைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க, லைட் பண்றதுக்கு முன்னாடியே யாரோ வந்து அதை திருடிட்டு போயிடுறாங்க, தெஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திருடிட்டு போனதுனால இங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கு, நான் டெலிவரபிள் ஸ்டேட்ல போட்டுட்டேன் அண்ட் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இதுக்கான லாஸ் வந்து கம்பெனி தான் பியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன் திஸ் கேஸ்ல அந்த கார்பெட் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்ல இல்ல, ஏன்னா நாட் லைடு விச் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது லைடே பண்ணல, அது ஒரு பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் தான். ஸோ ஹென்ஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் பாசஸ் டு த பையர் கம்பெனி அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கணும், அண்ட் தென் நம்ம இன்கேஸ் குட்ஸ் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்ல இல்லைன்னா அசர்டைன் பண்ணி அதை வந்து டெலிவரபிள் ஸ்டேட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் பையருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டெலிவரபிள் ஸ்டேட்ல நம்ம வேற ஏதாவது பண்ணணுமா, அதாவது அந்த குட்ஸ்ல மெஷரோ இல்ல டெஸ்டோ இல்ல ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இட்ஸ் அ டெலிவரபிள் ஸ்டேட். நம்ம வீட்டில் வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் தென் அவங்க தண்ணியை செக் பண்ணி நம்ம வாட்டரை செக் பண்ணி ஓகே இட்ஸ் அ ட்ரிங்கிங் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராப்பரான எல்லாமே இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுற வரைக்கும் அது வந்து டெலிவரபிள் ஸ்டேட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்கேஸ் டெஸ்ட் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இது உங்களோட ஃபால்ட் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இன் டெலிவரபிள் ஸ்டேட் வென் செல்லர் ஹேஸ் டு டூ எனிதிங் தேர் டு டூ இன் ஆர்டர் டு அசர்டைன் பிரைஸ். ஸோ அதாவது அதுல ஏதாவது அவங்க பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது அவங்க ஆப்ரேஷன் அதுல பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பையர்ட்ட வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க, இவ்வளவு பிரைஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பாக்குறோம்னா எப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது தான். Goods must be ascertained. Where there is a contract of sale of unascertained goods, no property in the goods is transferred to the buyer unless the goods are ascertained. எப்போ ஒரு goods ascertained ஆகுதோ அப்பதான் நம்ம சேல் பண்ண முடியும்.
Sale of unascertained goods by description. Where there is a contract of sale of unascertained goods or future goods by description and the goods of the description are in deliverable state or unconditionally appropriate to the contract, either by seller with the assent of the buyer or buyer with the assent of the seller, or property in the goods thereon passes to the buyer. Such assent may be expressed implied and may be given either before the appropriation is made. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு அன்அசர்டைன்டு கூட்ஸ் இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடைக்கு போறோம்னா, ஒரு கிராசரி ஷாப்க்கு போறோம்னா அங்க நிறைய திங்ஸ் இருக்கும், நிறைய கிராசரிஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்னு நம்ம கடைக்காரன்கிட்ட சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்க அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைப்பாங்க, நமக்கு தேவையான பொருளை. ஸோ நம்ம சொல்லி அவங்க எடுத்து வைக்கிறது வந்து சேல் ஆஃப் அன்அசர்டைன்டு குட்ஸ் பை டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி செல்லரே வந்து எடுத்து வைக்கிறது, எனக்கு வந்து அதாவது இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு இந்த நம்ம கை காட்டி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இது. அதே மாதிரி அவங்களே அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே, செல்லரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து அவங்க எடுத்து வைக்கிறது. ஸோ அதுதான் எய்தர் பை த செல்லர் வித் த அசன்ட் ஆஃப் த பையர், அதாவது பையரோட அசன்ட்ல செல்லர் எடுத்து வைப்பாங்க, இல்லைனா பை த பையர் வித் அசன்ட். அசன்ட் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்க வந்து அக்செப்ட் பண்றது, எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒத்துக்கிறது. அசன்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஓகே எனக்கு இந்த பொருள் வேணும், அதாவது அசன்ட் அப்படின்றத நம்ம கிளியரா சொல்லணும்னா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கு வந்து இந்த பொருள் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி. வித் த அசன்ட் ஆஃப் த பையர் வித் த செல்லர், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கூட்ஸ் தேரான் பாசஸ் டு த பையர். இந்த பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பொருளை வந்து பையர் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சேல் ஆஃப் அன்அசர்டைன்டு கூட்ஸ் பை டிஸ்கிரிப்ஷன். ஒரு அன்அசர்டைன்டு கூட்ஸ் வந்து அங்க இருக்கு அப்படின்னா நம்ம அதை பிரிச்சு எடுக்கிறது தான் இங்க ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து செப்பரேட்டா நம்ம எடுத்து நம்ம வாங்கிக்கிறது, நமக்கு எது தேவைன்னு நம்ம வாங்கிக்கலாம், இல்ல அந்த செல்லரே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கலாம். இது ரெண்டும் தான் நடக்கும் இந்த இடத்துல, அவ்வளவுதான் சொல்றாங்க. டெலிவரி ஆஃப் த கேரியர். When in pursuance of the contract, the seller delivers the goods to the buyer. Example பார்க்கலாம். A bill of lading a railway parcel is made out in the name of the buyer and sent it to him. The ownership of the good passes from the seller to buyer. In case of the goods are subjected to accidental loss or theft, seller will not liable. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரயில்வேல வந்து பார்சல் அனுப்புறோம். ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பி அப்படின்ற ஒரு பர்சனுக்காக. பி வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, நம்ம ஓனர் அதாவது அந்த பார்சல்ல யாரோட ஓனர் யாருன்னா பி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அனுப்புறோம். பட் இந்த பெட்வீன்ல வந்து ஆக்சிடென்டா லாஸ் ஆயிடுச்சு, ஆக்சிடென்டல் லாஸ் ஆஃப் தட் ஏதோ ஒரு நடந்துருச்சு அப்படின்னா செல்லர் வந்து லைபிள் கிடையாது, இந்த கூட்ஸுக்கு பையர் தான் லைபிள். ஸோ ரிஸ்க் யாருக்கு அப்படின்னா பையருக்கு தான் ரிஸ்க். ஸோ ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இதோட அனலைசிஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் சேலார் ரிட்டர்ன். அதாவது இந்த சேலார் ரிட்டர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது ஒரு கிரெடிட்டார் அண்ட் டெட்டார்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து நிறைய கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த கூட்ஸ்ல இப்போ ஒரு 1 lakh கூட்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா சேல் பண்றது மட்டும், அதாவது பாதி கூட்ஸ் அதுல வந்து ஒரு 1 month 2 months டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. இந்த 1 month 2 monthsக்குள்ள ஒன்று கேஷ் கொடுக்கணும், இல்லை அந்த கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கேஷ் கொடுத்துடணும், கேஷ் இருந்தால் சேல் ஆயிடுச்சு, இல்லை அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் அந்த ஒரு 3 monthsக்குள்ள. ஸோ இதுதான் வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. when the goods are deliverable to the buyer on a sale or return or either similar terms, the property passes to buyer when he signifies his approval or acceptance to the seller or does any act adopting this transaction. So say for example, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பிக்கு வந்து சேல் ஆர் ரிட்டர்ன்ல ஒரு 10,000 கூட்ஸை வந்து அனுப்புறாங்க. இப்போ பி என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு 5,000 கூட்ஸை வந்து சிக்கு வந்து சேல் பண்ணிடுறாங்க. இப்போ சேல் பண்ணாலே டஸ் எனி அதர் ஆக்ட் அடாப்டிங் திஸ் டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து நமக்கு வந்து இட்ஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். If he does not signify his approval or acceptance to the seller but remains the good without giving notice or rejection, then the time has been fixed
for the return of the goods. On the expiration of such a time, if no time has been fixed, the expiration of a reasonable time. அதாவது இப்போ இந்த 10,000 கூட்ஸுக்கு 3 மந்த்ஸ் தான் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். இந்த 3 மந்த்ஸ்ல அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோன்னு சொல்லல. அண்ட் தென் வந்து நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. இப்போ இந்த 3 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு 10,000 யூனிட்ஸுமே வந்து நம்ம சேல் ஆயிடுச்சு, அதாவது நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா அதுக்குள்ள அவங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். இன்கேஸ் இங்க 3 மந்த்ஸ் எதுவுமே நம்ம சொல்லலைன்னா ரீசனபிளான ஒரு டைம், அதாவது ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம வந்து ரீசனபிளான டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அந்த டைம் மட்டும் பார்க்கறதுக்கு. He does something to the goods which equivalent to accept the goods. He pledge or sells the goods. இன்கேஸ் அவங்க வந்து இந்த ஒரு 10,000 கூட்ஸை வச்சு பிளட்ஜ் பண்றாங்கன்னா லோன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் ஓனர்ஷிப் உடனே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ எந்தெந்த கேஸில் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா, அப்ரூவல் கொடுத்தா இல்லை அக்செப்டன்ஸ் ஆனா இல்லை எனி அதர் ஆக்ட் பண்ணாங்கன்னா, அடாப்டிங் த டிரான்சாக்ஷன், அதாவது சேலோ இல்லை வேற ஏதோ பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் உடனே. இல்லை அப்படின்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த 3 மந்த்ஸ். இன்கேஸ் அந்த டைம் பீரியட் வந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு ரீசனபிள் டைம் எடுத்து நம்ம வந்து அந்த இதை எடுத்துப்போம். இன்கேஸ் ஈக்குவல் டு அக்செப்டிங், அதாவது பிளட்ஜோ இல்லை வேற ஏதோ பண்ணாங்க அப்படின்னா ஓனர்ஷிப் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. P brought a musical instrument from a musical shop on a condition that he will purchase it if he likes that instrument. After a week, he has informed the shop owner that he has agreed to purchase the musical instrument. The ownership is transferred when he decided to purchase the instrument. ஓகேங்களா? அது P அப்படின்ற ஒரு பர்சன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கடையில் போயிட்டு எனக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இன் திஸ் கேஸ் நம்ம எப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அவங்களுக்கு வந்து எப்போ வந்து டிசைடட் டு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அப்போ ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்கேஸ் டிசைடட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் ஒரு நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யார் பியர் பண்ணுவாங்க? பி தான் வந்து அந்த லாஸை பியர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 2. A delivered some jewelry to B on sale or return basis. B pledged the jewelry with C. It was held that the ownership of the jewelry had been transferred to B. அதாவது நம்ம சேல் ஆர் ரிட்டர்ன்ல நம்ம கொடுக்குறோம். B உடனே என்ன பண்றாங்க, வேற ஒருத்தவங்ககிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. பிளட்ஜ் பண்ணிட்டானே உடனே ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். He had adopted the transaction by pledging with the jewelry with C. In this case, A has no right against C. He can only recover the price from the jewelry of B. நம்ம வந்து B கிட்ட இருந்து தான் அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். Next வந்து sale for cash or return only. A delivered his jewelry to B on sale or return basis. It was expressly provided in the contract that the jewelry remains A's property unless price is paid. Before the payment of price is paid, the jewelry is with C. It is held that the time of pledge, the ownership was not transferred to B. Thus, pledge was not valid. A could recover the jewelry from C. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம மேல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சேலார் ரிட்டர்ன்ல அனுப்புறோம், வேற எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. பட் ஆனா இங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த ஜுவல்லரி வந்து ரிமைன்ஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டி அன்லஸ் பிரைஸ் இஸ் பெய்டு. சேலார் ரிட்டர்ன்ல நம்ம பிரைஸ் வந்து உடனே வந்து பே பண்ண மாட்டோம். எப்போ நமக்கு அந்த பொருள் வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ அப்பதான் நம்ம பே பண்ணுவோம். பிஃபோர் த பேமெண்ட் ஆஃப் த பிரைஸ் பி வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. பிஃபோர் பிரைஸ் பே பண்றதுக்கு முன்னாடியே சி வந்து பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. இன் திஸ் கேஸ்ல சி கிட்ட இருந்து ஏ வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அந்த ஜுவல்லரிய. ஸோ அதுதாங்க சொல்றாங்க, pledge was not valid. A could recover the jewelry from C. ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல். அதாவது ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னா ஒரு சேஃப் கஸ்டடி மாதிரி. அப்போ நம்ம ட்ரெயின்ல வந்து ஒரு ரிசர்வேஷன் எடுக்கிறோம்னா டிக்கெட்டை வந்து நம்ம முன்னாடியே புக் பண்றது மாதிரி. அந்த டிக்கெட்ல வந்து யாருமே வந்து ஏற முடியாது நம்மளை தவிர. ஸோ அதுதான் ரிசர்வேஷன். அதாவது முன்னாடியே வந்து நம்ம ரிசர்வ் பண்றது ஒரு இதை. ஸோ அதுதான் வந்து ரைட் ஆஃப் டிஸ்போசல். ஒரு ரைட் ஆஃப் டிஸ்போசல்ல நமக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வேர் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் ஸ்பெசிபிக் கூட்ஸ் ஆர் where goods are subsequently appropriated to the contract, the seller may, by terms of the contract or appropriation, reserve the right of disposal of goods until certain conditions are to be fulfilled. In such a case, notwithstanding the delivery of the goods to a buyer or to a carrier or other bailey for the purpose of transmission to the buyer, the property in the goods does not pass to the buyer until the condition imposed by the seller to be fulfilled.
where goods are shipped or deliverable or railway administration for a carriage by a railway and the bill of landing and railway receipt such as a case may be, the goods are deliverable to the order of the seller or his agent. The seller is a prima facie deemed to reserve the right of disposal. Where the seller of goods draws on the buyer for a price and transmits to the buyer the bill of exchange together with the bill of lading, or the case may be the railway receipts or security acceptance or payment of bill of exchange, the buyer bound to return the bill of lading or the railway receipt. If he does not honor the bill of exchange, he wrongly retains the bill of lading or the railway receipts. The property good does not pass to him. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, பி அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. இப்போ இந்த ஏக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு? இப்போ பி வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணல. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் பே பண்ற வரைக்கும் ஏ வந்து அந்த கூட்ஸ் வந்து டெலிவரபிள் பண்ணாமலே இருக்கலாம். எப்போ அந்த பேமெண்ட் எல்லாம் முடியுதோ அப்போ வந்து இந்த கூட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சப்சிக்வெண்ட்லி கேரியர்ஸ் அந்த கண்டிஷன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இவங்க கூட்ஸை வந்து டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல். இங்க வந்து ஈவன் நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாலும் அந்த பில் ஹானர் ஆகணும். இப்போ வந்து ஈவன் தோ அவங்க வந்து பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா the receipt, if he does not honor the bill of exchange and if he wrongly retains the bill of lading or railway receipts, the property in the goods does not passes to him. In case வந்து bill of exchange ஏதோ ஹானரோ இல்லை வேற ஏதோ அவங்க வந்து தப்பா ஏதோ பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பொருளை வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த பொருளை வந்து நம்மளோட கேரியேஜர் யாரு ரயில்வே அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லை ரயில்வேல நம்ம எந்த கேரேஜில் இப்போ டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறோமோ அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து X send furniture to a company by a truck or instructs the driver not to deliver the furniture to the company until the payment is made by company to him. The property passes only when the payment is made. எப்போ நம்ம பேமெண்ட் பண்றோமோ அப்பதான் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம அனுப்புறது. நம்ம அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கூட்ஸை. So circumstances under which right of disposal may be reserved. எந்தெந்த கண்டிஷன்லன்னு பார்த்தா, if the goods are shipped or delivered to a railway administration for a carriage and the bill of lading or railway receipt as the case may be, the goods are deliverable to the order of the seller or his agent, then the seller will be prima facie deemed to have reserved the right of disposal. அதாவது இப்போ அந்த கூட்ஸ் வந்து உங்க பிளேஸ்ல இருக்கு. அதாவது யார் பேசுனா கேரியேஜோட பேஸ்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் எப்போ ஓகேன்னு சொல்றேனோ அப்பதான் நீங்க வந்து பையருக்கு வந்து நீங்க அந்த கூட்ஸை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ரைட் ஆஃப் டிஸ்போசல் மே பி ரிசர்வ்டு. Where the seller draws a bill on the buyer for the prima price and he sends the bill of exchange together with the bill of lading or the railway receipts or secured acceptance payment thereto. The buyer must return the bill of lading if he does not accept or pay the bill. ஸோ அதான் சொல்றாங்க, இப்போ நம்ம பில்லை வந்து பண்ணோம்னா அவங்க வந்து அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க அனுப்பணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த திங்ஸை வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. ரிஸ்க் prima facie passes with the property. According to section 26, unless otherwise agreed, the goods remains the seller risk until the property thereon transferred to the buyer. But when the property therein transferred to the buyer, the goods are at the buyer risk, whether delivery has been made or not. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னோம்னா செல்லரோட கண்ட்ரோல்ல அந்த கூட்ஸ் இருக்கும். இன்கேஸ் நம்ம அப்போ இருந்துச்சுன்னா நம்மளோட கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் வந்து பியர் பண்ணணும். இது வந்து ரொம்ப நமக்கு ரிஸ்க். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்கேஸ் வந்து பையருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்மளால பையரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. உடனே வந்து ப்ரைஸ் கொடுக்காம நம்மளோட கூட்ஸை வந்து ப்ரைஸே இல்லாமல் நம்ம அவங்க பாட்டு டெலிவரி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ இங்கே பார்க்கலாம். Provided that where delivery has not been delayed through the fault either buyer or seller, the goods are at the risk of the party in fault, regard any loss which might not occurred but such a fault. In case வந்து நம்ம வந்து டெலிவரி யார் லேட்டாக எடுக்கிறாங்களோ யார் மேலே ஃபால்ட்டாக இருக்கோ அவங்க தான் வந்து லாஸை வந்து பியர் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து அவங்க கேட்ட டேட் வந்து 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம வந்து 12 அன்னைக்கு அனுப்பல, நம்ம அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம், இல்லை நம்ம அதுக்கு பின்னாடி அனுப்புகிறோம், ஒரு 14 அனுப்புறோம் அப்படின்னா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பியர் பண்ணணும். இன்கேஸ்
நம்ம 12 அனுப்பிச்சு கரெக்டா அனுப்பிச்சிட்டு பையர் வந்து டெலிவரியே எடுக்கல. இங்க யார் மேல ஃபால்ட்டோ அவங்க வந்து ரிஸ்கை வந்து பேர் பண்ணுவாங்க. ப்ரொவைடட் ஆல்சோ தட் நத்திங் இன் த செக்ஷன் ஷல் அஃபெக்ட் த டியூட்டிஸ் ஆர் liability either seller or buyer or bailey for the goods of other party. Analysis. In the general rules, unless otherwise agreed, the goods remain at the seller risk until the property therein transferred to the buyer. But when the property therein transferred to buyer, the goods are at the risk of the buyer have not been made. Section 26 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lays down an exemption to the rule risk follow ownership. அதாவது ஒரு எக்ஸம்ஷன் சொல்றாங்க. It provided that where delivery of goods has been delayed through a fault of either buyer or seller, the goods are at the risk of the party in fault. யார் ஃபால்ட் பண்றாங்களோ அவங்களோட ரிஸ்க்ல தான் இருக்கும். In ordinary course, risk borne by the buyer only when the property of goods passes over to him. However, the parties may special agreements duplicate. Risk will be sometimes after or before property has passed. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏ அண்ட் பிக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதாவது ஓனர்ஷிப் வந்து ஏ கிட்ட தான் இருக்கும். நான் டிரான்ஸ்போர்ட் அனுப்பும்போது ஏதாவது அந்த கூட்ஸ் லாஸ்டோ இல்ல தெஃப்டோ ஆச்சுன்னா அதை வந்து பி தான் பியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருந்தோம்னா பி தான் வந்து அந்த லாஸை வந்து பியர் பண்ணுவாங்க. அதாங்க வந்து ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் டு ஸ்டிபுலேட் த ரிஸ்க் வில் பாஸ் சம்டைம்ஸ் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் த ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பாஸ்டு. அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரிஸ்க்கை மட்டும் பையருக்கு கொடுக்குறோம். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்க் prima facie passes along with ownership. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A bird of an antique painting at a sale of auction. After the bid, when the auctioneer struck his hammer to signify his acceptance of the bid, he hit the antique which gets damaged. The loss will have to be borne by the seller because the ownership of goods has not yet passed from the seller to buyer. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிட் அதாவது ஒரு ஏலம் நடக்குது. அந்த ஏலத்துல வந்து ஆக்ஷனர் வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து அந்த ஒரு பெயிண்டிங்கை எடுக்கிறாங்க. அந்த பிட்டர் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து அடிக்கும்போது அந்த ஹேமர் உடஞ்சி அந்த பெயிண்டிங் பட் அந்த பெயிண்டிங்கே வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கேஸ்ல வந்து யார் பியர் பண்ணுவாங்க? ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, லாஸ்ட் பிட் அடிச்சாச்சு, அதாவது ஒரு தரம் 2 தரம் 3 தரம் அப்படின்னு அடிச்சாச்சு. ஸோ வந்து அந்த ரிஸ்கை வந்து பையர் தான் பியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து அதாவது ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஏன்னா அந்த கூட்ஸே நம்ம வந்து செல்லர் இருந்து பையர்கிட்ட போகல. ஸோ அதனால யார் பியர் பண்ணுவாங்கன்னா செல்லர் தான் வில் பியர் த லாஸ். If the delivery has been delayed by the fault of the seller or buyer. இப்போ இன்கேஸ் இந்த டெலிவரி எடுக்காம அந்த மலையில நினைஞ்சு ஏதாவது நடந்துச்சுன்னா யாருனால டெலிவரி எடுக்கல, இப்போ பையர் வந்து டெலிவரி லேட்டா எடுத்தாங்கன்னா பையர் தான் பியர் பண்ணணும். The goods shall be risked at the party of default as regarded as the loss might not have been arise but for the default. Say for example, a contract to sell 100 bales of cotton to B in a deliverable in February. B took the delivery of a part of cotton but not default in accepting the remaining bales. Consequently, the cotton become unfit for use. The loss have to borne by the buyer. It should, however, remember the general rule that does not affect the duty or liabilities either seller or buyer bailey goods for the offer. அதாவது ஒரு 100 bales of cotton வந்து நமக்கு வந்து பிக்கு ஏ வந்து பிக்கு வந்து சேல் பண்றாங்க. பட் பி வந்து இதுல ஒரு 50 பேக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 50 பேக்ஸ் எடுத்துக்கவே இல்லை. திடீர்னு மழை வந்து ஃபுல்லுமே நனைஞ்சு போச்சு. இப்போ நனைஞ்சு போயிடுச்சுன்னா இந்த காட்டனை நம்மளால எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது யாரோட ஃபால்ட்? உடனே எடுத்துக்கல. இது யாரோட ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையரோட ஃபால்ட் தான். ஸோ இந்த லாஸை யார் பியர் பண்ணுவானா, திஸ் லாஸ் வில் பி பார்ன் பை த பையர். ஸோ பையர் தான் இந்த லாஸை வந்து பியர் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஓனர்ஷிப். இந்த ஓனர்ஷிப்பை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். சேல் பை எ பர்சன் நாட் த ஓனர். Section 27 subjected to the provision of this act of any other law for the time being force, which goods are sold by a person who is not the owner thereof, who does not sell them under the authority or consent with the owner. The buyer acquires no better title to the goods than the seller had, unless the owner of the good is by his conduct preclude for denying the sellers to authorities to sell. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, ஒய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஜுவல்லை வந்து சேல் பண்றாங்க. பட் இந்த ஜுவல் அப்படின்றது வந்து சி கிட்ட இருந்து ஸ்டோலன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த
இந்த கூட்ஸுக்கு ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான். பட் ஆனா எக்ஸ் வந்து ஒய் கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து டிஃபெக்டிவ் டைட்டில். அதாவது டிஃபெக்டிவ் டைட்டில்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அதாவது அந்த ஓனர்ஷிப்பே நம்மள்ட்ட இல்ல. பட் ஆனா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட விக்கிறது வந்து நம்மளால விற்கவே முடியாது. இதை தான் வந்து நம்ம டிஃபெக்டிவ் டைட்டில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிஃபெக்டிவ் டைட்டில் ஒய் வாங்குறதுனால ஒய்க்கும் என்னதான் கிடைக்கும்னா டிஃபெக்டிவ் டைட்டில் தான் கிடைக்கும். ஸோ ஒய்யும் வந்து ஒரிஜினல் ஓனர் கிடையாது. யார் ஒரிஜினல் ஓனர்னா சி தான் ஒரிஜினல் ஓனர். அந்த ஜுவல்லை வந்து சி கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் தென் வந்து எக்ஸ் கிட்ட இருந்து ஒய் வந்து ஏதாவது பே பண்ண அமௌண்ட்டை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த ஜுவல்லரி வந்து ஒய்க்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து நார்மலா சேல் பை நாட் அ ஓனர், சேல் பை அ பர்சன் நாட் அ ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நடக்கும். ஹவவர் இப்போ வந்து இங்க சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏ செல் சம் ஸ்டோலன் குட்ஸ் டு பி ஹூ பைஸ் தம் இன் அ குட் ஃபெய்த். அதாவது ஏ பிக்கு வந்து தெரியவே தெரியாது அது வந்து ஸ்டோலன் குட்ஸ்னு. ஈவன் தான் உனக்கு தெரியவே இல்லைனாலும் பி வில் கெட் நோ டைட்டில், அதாவது டிஃபெக்டிவ் டைட்டில் தான் கிடைக்கும். டு தட் த ட்ரூ ஓனர் ஹேஸ் அ ரைட் டு கெட் பேக் த குட்ஸ் ஃப்ரம் பி. P, the hirer of a vehicle under the hire purchase agreement sells them to Q. அதாவது ஹையர் பர்ச்சேஸ்னாலே நம்ம லாஸ்ட் இஎம்ஐ பண்ற வரைக்குமே நம்ம வந்து ஓனர் கிடையாது. ஸோ நம்ம ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்கி திடீர்னு Q கிட்ட வித்துட்டோம். Q though a bona fide purchaser does not acquire the ownership in the vehicle. At most he acquires the same right as the hirer. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த இதில் இது பண்ணாலுமே வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் வரும் அந்த வெஹிக்கிளையுமே. In this rule, enforced to rigidly, then the innocent buyers may put to loss in many cases. There are to protect the interest of innocent buyers. A number of exceptions have been provided to this rule. இப்போ வந்து இந்த மாதிரி தேர்ட் பர்சன் வந்து ஜென்ரலா வந்து சேல் பண்ணலாம். எந்த மாதிரி சினாரியோஸ்லனா கீழே எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. சேல் பை அன் மர்கன்டைல் ஏஜென்ட், சேல் பை ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஓனர்ஸ், sale by the person in possession under a voidable contract. சரி, ஓகே, நம்ம வந்து ஒன்னொன்னாவே பார்க்கலாம். சேல் பை அண்ட் மர்கன்டைல் ஏஜென்ட். மர்கன்டைல் ஏஜென்ட் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ஆக்ஷனர் ஆர் நம்மளுக்கு வந்து ஸோ அதாவது ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுக்காக இது சேல் பண்ணி கொடுக்கறது. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு கார் கம்பெனி இருக்காங்க, அதாவது ஒரு கார் சேல் கம்பெனி. ஸோ அவங்கள்ட்ட நம்ம காரை கொடுத்து நம்ம சேல் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது ஒரு மர்கன்டைல் ஏஜென்ட் தான். அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இவங்க சேல் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்து நோ டைட்டில் வந்து இருக்காம இருக்காதுன்னு இல்லை. இவங்களும் தேர்ட் பர்சன் தான். நம்மளுக்கும் அதாவது ஓனர்ஷிப் வந்து இவங்கள்ட்ட இல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்க சேல் பண்ணலாமேன்னு பார்த்தா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கார் கம்பெனி இருக்கு. இப்போ வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன்ட்ட ஒரு கார் இருக்கு, அதை கொண்டு வந்து கார் கம்பெனிட்ட விடுறாங்க. இப்போ வந்து இசட் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓனர் யாரு? எக்ஸ் தான். பட் ஆனா யார் சேல் பண்றாங்க? ஒரு கார் கம்பெனி. ஸோ இதை இசட் வந்து வாங்கிட்டு போறாங்க. இங்க வந்து இசட்க்கு வந்து டைட்டில் வந்து குட் டைட்டில். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ தேர்ட் பர்சனா இருந்தாலும் வித் த கன்சென்ட் ஆஃப் த செல்லர், அதாவது செல்லரோட கன்சென்ட்ல தான் சேல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ வேலிட். அதாவது when a sale is happen with the consent of the seller, it is a valid. A sale made by a mercantile agent of the goods or document of a title to a good passes to a good title to the buyer following circumstances. If he possession of the goods or document with the consent of the owner, if the sale was made by him when acting in the ordinary course of business as a mercantile agent, if the buyer had acted in a good faith, has the time to contract of sale, no notice of that, the seller has no authority to sell. அதே மாதிரி இது எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, if the buyer acted in a good faith and has at the time of the contract of sale no notice to the fact that the seller has no authority to sell. In case இப்போ வந்து say for example, அந்த கார் கம்பெனிக்கு ஒரு அத்தாரிஷனே இல்லை, அதாவது சேல் பண்றதுக்கு அத்தாரிட்டியே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு எக்ஸ் வந்து
அந்த காரை வந்து அங்க ஜஸ்ட் ஒரு ஷோக்காக வச்சுட்டு போயிருக்காங்க. இல்ல இந்த கார் கம்பெனியோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். கார் அங்க நிறுத்தியிருக்காங்க. இசட்ன்ற ஒரு பர்சன் வராங்க. திடீர்னு பார்த்துட்டு இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு அத்தாரிட்டியே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து இசட் வந்து குட் ஃபெய்த்தில், அதாவது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுவும் சேல் கார் அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஓகே உங்களுக்கு நல்ல டீலா இருக்கே அப்படின்னு இவங்களும் வித்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேல் நடக்கிறது வந்து பையர் வந்து குட் ஃபெய்த்தில் இருந்துட்டு அண்ட் தென் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பையர் வந்து சாரி அந்த சேல் பண்றவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி டு செல்லே இல்லை அப்படின்னு அவங்க பையர் வந்து நினைச்சாலும், சாரி அதாவது ஈவன் தோ இந்த கார் கம்பெனிக்கு அத்தாரிட்டி டு செல் இல்லை அப்படின்னாலும் இசட்டால வின் பண்ண முடியும். அதாவது அந்த கார் வந்து எக்ஸ் கிட்ட ரிட்டர்ன் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கார் கம்பெனி தான் வந்து எக்ஸ் கிட்ட லாஸஸை வந்து பேர் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா இந்த பையர் வந்து குட் ஃபெய்த்தில் ஆக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் இந்த அத்தாரிட்டி டு செல் வந்து இசட்க்கு தெரிஞ்சிருக்க கூடாது. ஸோ அப்படி தெரியாம இருந்தா இட் இஸ் a குட் ஃபெய்த்ல வந்து நடந்திருக்கும். சேல் பை ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஓனர்ஸ். இப்போ ஜாயிண்ட் ஓனர்ஸ்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர் த 3 brothers அண்ட் ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஆஃப் அ டிவி அண்ட் விசிஆர். அதாவது டிவியும் ஒரு வீடியோ ரெக்கார்டரும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்ற 3 brothers. வித் அ கன்சென்ட் ஆஃப் அ பி அண்ட் சி தி விசிஆர் வாஸ் கெப்ட் இன் அ பொசஷன் ஆஃப் ஏ. அதாவது வித் கன்சென்ட்டோட தான் இந்த விசிஆர் அப்படின்றது ஏ கிட்ட இருக்கு. ஏ செல்ஸ் டிவி அண்ட் விசிஆர் டு பி who buys in a good faith and without notice that A had no authority to sell. அதாவது இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பேருமே தான் வந்து பிரதர்ஸ் அண்ட் இவங்க 3 பேருக்குமே தான் ஓனர்ஷிப் இருக்கு. பட் ஆனா ஒரு நியூ பர்சன் பி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த பொருளை வந்து வாங்குறாங்க. ஏ வந்து சேல் பண்றாரு. ஸோ இந்த பிக்கு வந்து தெரியவே தெரியாது இவருக்கு வந்து அத்தாரிட்டி டு செல் இருக்குமா இல்லையான்னு. ஆனா இவர் வந்து குட் ஃபெய்த்ல அமௌண்ட் எல்லாமே கொடுத்து அவர் வாங்கிட்டாரு. இங்க பி கெட்ஸ் த குட் டைட்டில் டு விசிஆர் அண்ட் டிவி. ஸோ இந்த ஜாயிண்ட் ஓனர்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களோட ப்ராப்ளம், நீங்க தான் அதை பேசி இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ பி வந்து குட் ஃபெய்த்ல ஆக்ட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். ஸோ குட் ஃபெய்த்ல தான் இருக்காங்க அண்ட் வித்தவுட் நோட்டீஸ் தட் ஏ ஹேட் அத்தாரிட்டி டு செல். ஸோ இட்ஸ் அ குட் டைட்டில். சேல் பை அ பர்சன் இன் பொசிஷன் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் fraudulently obtained a diamond ring from Y. This contract is voidable at the option of Y. But before the contract could be terminated, X sell the ring to Z, an innocent purchaser. Z gets the good title and Y cannot recover the ring from Z, even if the contract is subsequently set aside. அதாவது ஒய் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. எக்ஸ் வந்து ஃப்ராடுலண்டா அந்த ஒய் கிட்ட இருந்து ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டாங்க. ஆனா இந்த வாங்குற ரிங் வந்து வாய்டபிள்னாலே ஒய்யோட ஆப்ஷன்ல தான். எக்ஸ் கூட அவங்க கான்ட்ராக்ட் வந்து என்டர் பண்ணலாம்னு பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் வந்து த்ரெட் பண்ணியிருக்கலாம். த்ரெட்னா இப்போ வந்து மிரட்டி கழுத்துல கத்தி வச்சு எனக்கு வந்து அந்த டைமண்ட் ரிங்கை கொடுக்குறியா இல்லை நான் உன்னை கொன்றவா, எனக்கு இப்போ அந்த டைமண்ட் ரிங்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒயிட் இருந்து த்ரெட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒய் வந்து கோர்ட்டில் வந்து போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க, 5 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் டைமண்டை வந்து என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா தான் வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து என்னை என்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இட் இஸ் அ வாய்டபிள். ஓகே உனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணாம்னா கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் வந்து அந்த டைமண்ட் ரிங்கை ஒய் கிட்ட டெலிவரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இசட் அப்படின்ற ஒரு இன்னசென்ட் பையர்கிட்ட அந்த ரிங்கை சேல் பண்ணிட்டாங்க. அந்த இசட்டும் குட் ஃபெய்த்ல குட் ஃபெய்த்ல அந்த இதை வாங்கிட்டாங்க. அண்ட் தென் இது ஸ்டோலன். ஒய் cannot recover the ring from இசட் ஈவன் if he contract subsequently aside. அதாவது அவர் தான் ஓனர்னு நினைச்சு அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இங்க வந்து ஈவன் தோ வந்து இட் இஸ் அ டிஃபெக்டிவ் டைட்டிலாக இருந்தாலும் இட் இஸ் அ வேலிட். ஏன்னா அப்படின்னா இசட் வந்து இன்னசென்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து ஒய் cannot recover the ring from இசட், only he recover the balance amount from X. Next வந்து sale by one who has already sold the goods but contain possession thereof. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டியூரிங் ஐசிஎல் மேட்சஸ் P buys a TV set from R. R agrees to deliver the same to P after some days. In meanwhile, R sell the same to S at a higher price. Who buys in good faith and without knowledge about the previous sale? S get good title. அதாவது ஒரு டிவியை வந்து பி வந்து பை பண்றாங்க. யார்கிட்ட இருந்து? ஆர் கிட்ட இருந்து. ஆர் அக்ரீஸ் டு டெலிவர் த
பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் அந்த டிவியை வந்து உன்கிட்ட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா எஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து, அதாவது பி வந்து எவ்வளவுக்கு சேல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றேன்னு அங்க வந்து அக்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் பி எஸ் அப்படின்ற ஒரு பர்சன் பி கிட்ட என்ன சொல்றாங்க, அதாவது ஆர் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து 15,000 தரேன், எனக்கு இந்த டிவியை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க ஹையர் ரேட்டுக்கு. அண்ட் குட் ஃபெய்த்ல தான் வந்து கேட்குறாங்க, வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த ப்ரீவியஸ் சேல். இந்த சேலோட நாலேஜே இல்லாம வந்து கேட்குறாங்க. இந்த சேலோட நாலேஜ் இருந்தா இட் இஸ் அ நாட் வேலிட். அந்த சேலோட நாலேஜே இல்லாம வந்து கேட்கறதுனால இந்த பி ஆரும் சேல் பண்ணிடுறாங்க. இட் இஸ் அ வேலிட், எஸ் கெட்ஸ் அ குட் டைட்டில். ஸோ பி வந்து அந்த டிவியை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, ஈவன் தோ ஓனர் வந்து பியா இருந்தாலும். அதாவது ஆர் தான் ஓனர், பட் ஈவன் தோ பி வந்து எஸ் கிட்ட வந்து நான் முன்னாடியே கான்ட்ராக்ட் டெண்டர் பண்றேன், அந்த டிவி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சேல் பை எ buyer obtain the possession before the property of the goods has vested in him. எக்ஸாம்பிள் பாருங்க, A took a car from B on his condition that A would pay monthly installment of 5,000 as a higher charges with the option of purchase at a payment of 1 lakh in the 24 installments. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, after the payment of few installments, A sold a car to C. B can recover the car from C. Since A had neither bought the car nor had agreed to buy the car, he had the only option to buy the car. அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் பி கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லி அந்த காரை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதாவது 24 இன்ஸ்டால்மெண்ட்ல நீ எனக்கு 1 lakh கொடுத்துரு, நான் அந்த காரை உனக்கு சேல் பண்றேன்னு. பட் ஆனா ஆஃப்டர் a few installment ஏ வந்து sold the car to C. பி கேன் ரெக்கவர், அதாவது திடீர்னு பார்த்தா இந்த ஏ வந்து என்ன பண்றாங்கன்னா, சி அப்படின்ற ஒரு பர்சன்ட்ட காரை சேல் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பி கிட்ட நீ 5,000 24 மாசம் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு, 1 lakh கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டா 1 lakh நீ வந்து 24 months 24 monthsல நீ கொடுத்தீங்கன்னா நான் அந்த காரை உனக்கு சேல் பண்றேன்னு. பட் ஆனா பியோட நாலேஜே இல்லாம ஏ வந்து யார்கிட்ட, சி கிட்ட இந்த காரை வித்துடுறாங்க. B can recover the car from C. இங்க வந்து B வந்து காரை C கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணலாம். Since A had neither bought the car nor had agreed to buy the car, he had the only option to buy the car. அதாவது ஏக்கு வந்து எந்த ஆப்ஷனும் இல்லை. பி வந்து அந்த காரை வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணி அவங்க வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் எஸ்டோப்பல். எஃபெக்ட் ஆஃப் எஸ்டோப்பல், இந்த எஸ்டோப்பல் அப்படின்றது என்னன்னா, டினையிங் எ ஓல்டு ஸ்டேட்மெண்ட். டினையிங் அதாவது மறுக்கிறது, டினையிங் எ ஓல்டு ஸ்டேட்மெண்ட். பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, A said to B, a buyer in presence of C, that he, A is the owner of the horse. அதாவது இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க, இது கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. அதாவது ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. இப்போ இந்த ஏ வந்து ஒரு கோல்டு செயின் வாங்குறாரு. அந்த கோல்டு செயினை பி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போட்டு பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி வாங்கி அவரோட கழுத்துல மாட்டியிருக்காரு. இந்த டைம் சி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. சி வந்து பார்த்துட்டு பி கிட்ட, கோல்டு செயின் புதுசா இருக்கே, எவ்வளோ வாங்கின, எப்போ வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இவங்க 3 பேர்த்துல நடக்கிற கன்வர்சேஷன்ல வந்து பி வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு தான் வாங்கினேன், இதோட ரேட் வந்து 20,000 அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏவும் வந்து அமைதியா இருக்காரு. அதாவது இந்த ஓனர் நான் தான் அப்படின்னு பி வந்து சொல்லும் போது சி கிட்ட ஏ வந்து அமைதியா இருக்காரு. சடனா வந்து ஏக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு, ஏ வந்து இந்த ரூம் விட்டு போயிடுறாரு. உடனே சியும் பியும் மட்டும் இருக்கும்போது இந்த சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, குட் ஃபெய்த்ல வந்து எனக்கு அந்த செயினை கொடுத்துறியா, நான் உனக்கு வந்து 20,000 தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பி வந்து அந்த செயினை வந்து சி கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஏ வந்து அந்த செயினை ரெக்கவர் பண்ண முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா, ஏ இருக்கும்போதே தான் சி வந்து கேட்டாரு, இந்த செயின் எப்போ வாங்கினா, இது யார் ஓனர் அப்படின்னு. நான் தான் ஓனர், நான் தான் 20,000க்கு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னதை ஏவும் ஹியர் பண்ணாரு அந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ இந்த இடத்துல ஏ என்ன சொல்றாருன்னா, அது அவரோட கூட்ஸ் அப்படின்ற மாதிரியே அக்செப்ட் பண்றதுனால சி கிட்ட இருந்து அந்த கூட்ஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதான் ஏ செட் டு பி பையர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சி. A said to be the buyer presence of C that A is the owner of the horse, but C remained silent through the horse belonged to him. அதாவது சியோட ஹார்ஸா இருந்தாலுமே
அதாவது ஈவன் தோ இதோட ஓனர் ஏவா இருந்தாலுமே அவர் வந்து சைலண்டா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைலண்டா இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சைலண்டா இருந்ததுனால இந்த சைலன்ஸை வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம், அக்செப்டன்ஸ். அதாவது அவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இதை நம்மளால டினை பண்ண முடியாது. பி brought the horse from A. Here the buyer will get valid title. இங்க வந்து ஒரு valid title, Cக்கு வந்து வேலிடான டைட்டில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேல் பை அன் அன்பெய்டு செல்லர். ஒரு அன்பெய்ட் செல்லர், அதாவது அன்பெய்ட் செல்லர்னு யாரை சொல்லுவோம்னா, இப்போ ஒரு சேல் நடக்குது, அந்த சேலுக்கான அமௌண்ட் வந்து பையர் வந்து தரல, பையர் வந்து கேஷ் வந்து பே பண்ணல. ஸோ அவர் தான் வந்து அன்பெய்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்பெய்ட் செல்லர் வந்து வெயிட் பண்ணுவாரு, அந்த பையர் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலன்னா இந்த கூட்ஸை வேற யாருக்காவது வித்துருவாரு. ஸோ இதுதான் வந்து சேல் ஆஃப் அன்பெய்ட் செல்லர். சேல் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் அதர் ஆக்ட்ஸ். Sale by a official receiver, liquidator, the company will give the purchase of a valid title. அதாவது லிக்விடேட்டர்னா யாருமே இல்லை. இன்கேஸ் நம்ம இன்சால்வெண்ட் ஆயிட்டோம்னா நம்மளோட அசட்டெல்லாம் சேல் பண்ணி நம்மளோட டெப்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ பிரித்து நம்மளுக்கு டெப்டில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம், அவங்க எஸ்டேட்லேருந்து 0.50 பைசேவை தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது, இல்லை 0.45 பைசேவை தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா அவங்களோட எஸ்டேட்டில், அதாவது நம்மளோட டெப்ட் 1 லேக்னா அதில் 1 ருபீனா அதில் நம்ம 50 பைசே தான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா லிக்விடேட்டர். அவர் தான் நம்ம லிக்விடேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை அஃபிஷியல் ரிசீவர், இவங்க யாராக வேணாலும் சேல் பண்ணாலும் இட் இஸ் அ வேலிட் குட் டைட்டில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ் விச் வில் கெட் டைட்டில் அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் செக்ஷன் 169 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அதாவது ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் கூட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பார்ப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க வந்து சேல் பண்ணாலும் குட் டைட்டில் நமக்கு கிடைக்கும். வேர் த சேல் பை அ பாணி கேன் கன்வே த குட் டைட்டில் பை த பையர். பாணி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடகு கடை வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தான் வந்து பான் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சேல் பண்ணாலும் குட் டைட்டில் இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோல்டை வந்து நம்ம வந்து பேங்க்லேயோ இல்லை ஒரு ஷாப்லேயோ வந்து நம்ம வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதோட வட்டி வந்து கோல்டு ரேட்டை விட அதிகமாக போகுது அப்படின்னா அவங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணுறவங்களுக்கு குட் டைட்டில் தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Definition of a delivery. Delivery means a voluntary transfer of possession from one person to another. அதாவது டெலிவரினா என்னன்னா, ஒரு பர்சன்ட் இருக்கிற பொசிஷன், அதாவது ஏ அப்படின்ற ஒரு பர்சன்ட் வந்து பிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் வந்து பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றோம். If the possession is taken through a unfair means, there is no delivery of the goods. Delivery of a goods sold may be made by doing anything which the party agrees shall be treated as a delivery, or putting the goods in the possession of a buyer or person authorized to hold on behalf of them is a டெலிவரி. அதாவது டெலிவரின்றது வந்து அன்ஃபேர் மீன், அதாவது நம்ம போய் எடுத்துட்டு வந்துடுறதோ அந்த மாதிரி இல்லை. அதாவது டெலிவரி ஆஃப் அ கூட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு பார்ட்டி வந்து அக்ரி பண்ணி அதை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஆர் புட்டிங் த கூட்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த பையர், அதாவது அந்த பையரோட பொசிஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம அதை கொண்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது தான் டெலிவரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர். அதாவது செல்லருக்கும் பையருக்கும் என்ன டியூட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் செல்லர் டு டெலிவரி த கூட்ஸ் அண்ட் த பையர் டு அக்செப்ட் அண்ட் பே ஃபார் தெம் இன் அக்கார்டன்ஸ் வித் த டெர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதாவது செல்லருக்கு என்ன டியூட்டினா டெலிவரி பண்ணணும், பையருக்கு என்ன டியூட்டினா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி பே பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் டெலிவரி ஆர் கன்கரண்ட் கண்டிஷன். இப்போ பேமெண்ட்டும் டெலிவரியும் கன்கரண்ட் கண்டிஷன். அன்லஸ் அதர்வைஸ் அக்ரிட், டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் பிரைஸ் ஆர் கன்கரண்ட் கண்டிஷன். அதாவது நான் டெலிவரி, அதாவது ஏ வந்து கூட்ஸை வந்து பிக்கு கொடுத்த உடனே பேமெண்ட் வந்து கொடுத்துடணும். இது ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக வந்து நடக்கணும். அன்லஸ் அதர்வைஸ் அக்ரிட், இன்கேஸ் நான் வந்து ஒரு 1 month கழிச்சு நான் வந்து பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால தவிர மற்றபடி வந்து பேமெண்ட் உடனே பண்ணியிருக்கணும். 1 month கழிச்சு நான் தரேன் அப்படின்னா அந்த 1 month கழிச்சு பே பண்ணலாம். If it is said that the seller shall be ready and willing to give a possession of the goods buyer in exchange for a price, the buyer shall ready to willing to pay the price in exchange of goods. அதான் நம்ம சொல்றாங்க, கூட்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணா உடனே வந்து பே பண்ணிடணும். ரூல்ஸ் ரிகார்டிங் டு டெலிவரி ஆஃப் கூட்ஸ். என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா, பார்ட் டெலிவரி, அதாவது கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். அதாவது ஒரு ஃபுல் இருக்குன்னா அதுல ஒரு பார்ட்டை மட்டும் டெலிவரி பண்ணலாம்.
பையர் டு அப்ளை ஃபார் டெலிவரி, அதாவது பையர் வந்து அப்ளை பண்ணணும், எனக்கு வந்து அந்த பொருளை வந்து டெலிவரி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பையர் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ வந்து ஹவுஸ்ல வந்து இறக்கணுமா இல்ல குடவுன்ல வந்து இறக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்தது டைம் ஃபார் டெலிவரி, எந்த டைம், ஒர்க்கிங் ஹவர்ஸா என்ன அப்படின்றத வந்து பையர் வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் வந்து குட் பொசிஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி, அதாவது இப்போ நம்மளே வந்து ஒரு சில டைம் கிட்ட இருந்தால் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து சென்னையில இருந்து இப்போ நம்ம வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்மளே வந்து டிரான்ஸ்போர்ட் வைக்க முடியாது. ஸோ தேர்ட் பர்சன்ட்டை தான் நம்ம வந்து பொசிஷன் கொடுப்போம். ஸோ கூட்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் தேர்ட் பர்சன். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டெலிவரி, இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டெலிவரியை யார் பாண்ட் பண்ணுவா அப்படின்னு பண்ணுவோம். நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை யார் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டி, இன்கேஸ் வந்து ராங் குவான்டிட்டி நடந்தால் என்ன பண்ணுறது. அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரிஸ், இன்கேஸ் வந்து நம்ம வந்து டெலிவரிஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தோம்னா, அதாவது இப்போ 100 பேக்ஸ் நம்ம அனுப்பணும்னா ஜஸ்ட் 50 ஒன் டைம், அடுத்தது 50 ஒன் டைம் நம்ம அனுப்பணும்னா அதுக்கு என்ன பண்றது. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆஃப் கேரியர், டெலிவரி டு கேரியர், அதாவது கேரியருக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும். அந்த டிட்டரேஷன் ஆஃப் டியூரிங் டிரான்சிட், பையர்ஸ் ரைட் டு எக்ஸாமைன் த குட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி பார்க்கலாம். ஸோ டெலிவரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, delivery of a goods sold may be made by doing anything which parties agrees shall be treated as a delivery, or which effect putting goods in possession of the buyer or any other person authorized to hold on behalf of him. அதாவது டெலிவரினா என்னன்னா, நம்ம சோல் பண்ணதுக்கு அப்புறம் பையரோட பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம ஏதாவது புட் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது பையரோட அத்தரைஸ்டு பர்சன் கிட்ட நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்ம டெலிவரி அப்படின்ற சொல்லுவோம். இதே பார்ட் டெலிவரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, certain goods lying at were sold in a lot. If the seller instructed the wharfinger to deliver them to a buyer who had paid for them and the buyer thereafter accepted them and took part away, here it was delivery of the whole. அதாவது நமக்கு வந்து பார்ட்டாகவும் நம்ம டெலிவரி பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவும் டெலிவரி பண்ணலாம். A delivery of a part goods in progress of delivery of the whole has the same effect. For the purpose of passing the property of such a goods, delivery of the whole, but a delivery of part of the goods was intention to saving it from the whole, does not operate as a delivery of a remainders. அதாவது வந்து certain goods, அதாவது ஒரு லாட்டை மட்டும் நம்ம சோல்வ் பண்ணி அதை வந்து நம்ம அனுப்புறோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஓகே டெலிவரி ஓகே அப்படின்னதுக்கப்புறம் நம்ம ஹோலாக அனுப்புகிறோம். ஸோ இதை தான் வந்து பார்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் கொடுத்து ஓகேவா இந்த குவாலிட்டி எல்லாமே ஓகேவா உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்க் குவான்டிட்டியை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதான் வந்து பார்ட் டெலிவரி. பையர் அப்ளை ஃபார் டெலிவரி, அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் எனி எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் த செல்லர் ஆஃப் குட்ஸ் இஸ் நாட் பவுண்ட் டு டெலிவரி தெம் அன்டில் த பையர் அப்ளை ஃபார் டெலிவரி. அதாவது வந்து பையர் வந்து செல்லர் கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லணும், எனக்கு வந்து டெலிவரி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் டெலிவரி, அதே மாதிரி பையர் வந்து எந்த பிளேஸ்ல வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்றத கான்ட்ராக்ட்ல வந்து எக்ஸ்பிரஸாவோ இன்ப்ளைடாவோ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் டெலிவரி கொடுக்கணும். இல்லை நம்ம அந்த இடத்துல டெலிவரி கொடுக்குறோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் டெலிவரி. அதே மாதிரி வேர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் பவுண்ட் டு சென்ட் த குட்ஸ் டு த பையர் பட் நோ டைம் ஃபார் சென்டிங் இஸ் ஃபிக்ஸ்டு. த செல்லர் பவுண்ட் தெம் வித் ரீசனபிள் டைம். நைட்டு நம்ம 1 AM, அதாவது நைட்டு 1 மணிக்கு போய் நம்ம அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரீசனபிளான டைம் என்ன, மார்னிங் ஒரு 7 AM இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம்ல நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட வந்து கூட்ஸை டெலிவரி பண்ணலாம். கூட்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி. இப்போ வந்து நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டினா நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறோம் அப்படின்னா அதான் தேர்ட் பார்ட்டி கிட்ட நம்ம கொடுக்குறோம் டிரான்ஸ்போர்ட்ல. ஸோ இப்போ வந்து வேர் த கூட்ஸ் இந்த டைம் ஆஃப் சேல் த பொசிஷன் ஆஃப் அ தேர்ட் பர்சன் there is a no delivery unless until the third person acknowledges to the buyer that he holds the goods on behalf of himself, provided that nothing in this section have affect the operation of this issue or transfer of document of title to the goods. இப்போ வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிட்ட அந்த கூட்ஸோட பொசிஷன் இருக்குன்னா அப்போ வந்து no delivery unless until the third person acknowledges to the buyer. அதாவது அந்த தேர்ட் பர்சன் வந்து பையர் கிட்ட அக்னாலஜ்மெண்ட் பண்ற வரைக்கும் அங்கே டெலிவரியே இருக்காது. அதாவது இப்போ வந்து நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கூட்ஸ் வந்து நம்ம அந்த டெலிவரி பர்சன் எடுத்துட்டு வருவாங்க. பட் ஆனால் நம்ம ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அதாவது நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் ஓனர். அப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த கூட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்றது. ஸோ அந்த தேர்ட் பர்சன் வந்து நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த கூட்ஸ்க்கு வந்து
அமேசான் ஓனர் நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஓனர் ஆகிடுவோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டைம் ஃபார் டெண்டர் ஆஃப் டெலிவரி. அதே மாதிரி டிமாண்ட் அண்ட் டெண்டர் ஆஃப் டெலிவரி மே பி ட்ரீட்டட் அஸ் அ இன்எஃபெக்சுவல் அன்லெஸ் மேட் அஸ் அ ரீசனபிள் ஹார்ஸ். வாட் இஸ் அ ரீசனபிள் ஹார்ஸ்? கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதாவது வந்து டைம் ஃபார் டெண்டர் ஆஃப் டெலிவரி. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரியை வந்து நம்ம ரீசனபிள் டைமில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு 1 மந்த்க்குள்ள இல்லை ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள நமக்கு போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து அதாவது எனக்கு வந்து டெலிவரி கொடுங்கன்னா உங்கள் கூட்ஸை வந்து வேற யாருக்கும் சோல்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரீசனபிள் ஹார்ஸில் வந்து நம்ம வந்து டெண்டர் பண்ணணும் டெலிவரிக்கு. Next வந்து expense for delivery. The expense of incidental of putting goods into delivery state borne by the seller in the absence of contract to the contrary. In case contractல இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பையர் பியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பையர் பியர் பண்ணுவாங்க. பட் கான்ட்ராக்டே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே சொல்லனா செல்லர் தான் பியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெலிவரி ஆஃப் அ ராங் குவான்டிட்டி. அதாவது நம்ம ராங் குவான்டிட்டியை டெலிவரி பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. A agrees to sell 100 quantals of wheat to B at a 10 per quantal. அதாவது ஒரு 100 bags of wheats வந்து சப்ளை பண்றாங்க. ஒரு பேக் எவ்வளோனா 1000 rupees. A deliver 1100 quantals to B may reject the whole lot or accept only 1000 lots and reject the rest. Accept the whole lot and pay for them is a contract of sale. அதாவது இப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்ம பேக்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னா 100 பேக்ஸ் கேட்டிருக்கோம். பட் அவங்க எவ்வளோ அனுப்புறாங்கன்னா 1100 பேக்ஸ் அனுப்புறாங்க. இங்க பி வந்து எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஆர் அக்செப்ட் ஒன்லி 1000. இங்க 1000 தாங்க இருக்கணும். ஆக்சுவலா 1000 குவான்டல்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 100 வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஹோலா 1100 வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 1100 வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு டோட்டலா வந்து பே பண்ணிடலாம். ஸோ 3 சினாரியோ நடக்கலாம். ஒன்று ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல 1000 வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், இல்ல 1100 வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் இன்டூ 1000 போட்டுக்கலாம். இங்கே இன்டூ 1000. ஸோ நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அந்த மாதிரி இங்கே நம்ம வந்து கேஷே பே பண்ண வேணாம். ஏன்னா அவங்க வந்து நிறையா சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஆர் அக்செப்ட் 1000 ஆர் அக்செப்ட் ஹோல் லாட் அண்ட் பே ஃபார் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இதுதான் வந்து டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டி. அதாவது ராங்கான குவான்டிட்டி. அதாவது நம்ம கேட்டது 1000 ஆனால் அவங்க கொடுக்கறது 1100 பேக்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரிஸ். அதாவது டெலிவரியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணோம்னா அன்லஸ் அதர்வைஸ் அக்ரீட். அதாவது நம்ம செல்லர் வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு நான் சப்ளை பண்ணுவேன் அப்படின்னா த பையர் இஸ் நாட் பவுண்ட் டு அக்செப்ட் த டெலிவரி. அதாவது நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணுவேன்னு சொல்லல அப்படின்னா பையர் வந்து அந்த டெலிவரியை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த ரைட் அண்ட் லைபிலிட்டி கேஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் தேரான் மே பி டிட்டர்மைன்ட் பார்ட்டிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும் அது எல்லாமே வந்து பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆஃப் கேரியர். Subject to terms of contract, the delivery of goods to the carrier for a transmission to buyer is a prima facie deemed to be delivery to the buyer. அதாவது ஒரு கேரியர்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கறது, அதாவது ஒரு தேர்ட் பர்சன்ட்டா ஒரு கூட்ஸை வந்து கேரியர் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் டு த பையர். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னையிலேருந்து டெல்லிக்கு அனுப்புறதுக்கு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து டெலிவரி டு பையர், அதாவது நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம், டிரான்ஸ்மிஷன் ஆயிடுச்சு கூட்ஸ் டு த கேரியர் ஃபார் டிரான்ஸ்மிஷன் டு த பையர், prima facie deemed to be delivery to the buyer அப்படின்றாங்க. இது வந்து செக்ஷன் 39 clause 1. Deterioration during transit. Deterioration during transit அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். P sold to Q a certain quantity of iron rods which was to be sent by proper vessel. It was rusted before reached to the buyer. The rust of rod was so minimal and was not affecting the merchantable quantity, and the deterioration was not necessarily incidental to the transmission. It was held that Q was bound to accept the goods. அது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பி வந்து கியூக்கு வந்து ஒரு சர்டன் அயன் ராட்ஸ் அனுப்புறாங்க.
ஆனா அது ப்ராப்பரான வெசல் அனுப்பிச்சிருக்கணும். பட் ஆனா அவங்க அனுப்பல. அதனால அந்த அயன் ராட் வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு. பட் அது வந்து ஒரு மினிமல் எஃபெக்ட் தான் அண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் மெர்ச்சன்டபிள் குவாலிட்டி. அதாவது நம்ம யூஸ் பண்ற குவாலிட்டியை அது வந்து எஃபெக்ட் ஆகல. இன்கேஸ் எஃபெக்டிங் மெர்ச்சன்டபிள் குவாலிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க வந்து நாட் அஃபெக்டிங் மெர்ச்சன்டபிள் குவான்டிட்டி அப்படின்றதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதாவது deterioration during transit அப்படின்றதுன்னா where the goods delivery is distant place, the liability of deterioration necessarily including to the course of transit will fall on the buyer though the seller agrees to delivery at his own risk. அதாவது நம்ம செல்லரோட ரிஸ்க், அதாவது பையரோட ரிஸ்க்ல தான் நம்ம அனுப்புறோமே. ஸோ அதனால நம்ம லாங்க்கு அனுப்பும்போது யார் பேர் பண்ணுவாங்கன்னா பையர் தான் பேர் பண்ணுவாங்க. அது வந்து முன்னாடியே வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. பையர்ஸ் right to examine the goods. அதே மாதிரி where the goods are delivered to the buyer who have not previously examined them is entitled to reasonable opportunity to examine them in order to ascertain whether they conformity with the conduct. Unless otherwise agreed, the seller is bound to on request. அதாவது இப்போ நம்ம ஒரு கூட்ஸ் அனுப்புறோம். அந்த கூட்ஸை வந்து டெல்லிக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ அந்த கூட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா, இது வரைக்கும் அவங்க சென்னை வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெல்லியில் உள்ள பர்சன்ஸ் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கணும். ஓப்பன் பண்ணி ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெலிவரி வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து அனலைசஸ் தான். இதோட வந்து யூனிட் 3 வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.